நடக்கவிருக்கின்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் கீழ்வேளூர் தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த தொடர் லதா அவர்கள் சுத்தீல் அறிவால் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு வாக்காளர்களை நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். கடந்த சில தினங்களாக வாக்காளரை சந்தித்த அனுபவத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நடைபெற்று மே மாதம் 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற போது நான் உறுதியாக மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவது உறுதி என்பதை இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுக்க வரும் போதெல்லாம் இன்று பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது நாம் எதிர்பார்க்காத கூடிய அடிப்படையில் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி வந்திருக்கிறது. நமது அடிப்படையை உழுக்கக்கூடிய, அடிப்படையை சிதைக்கக்கூடிய ஒரு செய்தி என்பது இன்று வந்திருக்கிறது. ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாக நரேந்திர மோடி அவர்கள் ஆங்கிலத்திலே பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். என்ன கட்டுரை தெரியுமா? பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று கட்டுரை எழுதியிருந்தார். ஆனால் அந்த கட்டுரையில் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை பற்றி மட்டும்தான் எழுதியது, வேறு எதையும் சொல்லவில்லை. ஆனால் நாளை நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டி பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்ற அந்த சட்ட திருத்தத்தோடு டீலிமிட்டேஷன் என்ற ஒரு பிரச்சனையும் சேர்த்திருக்கிறார்கள். அது என்ன டீலிமிட்டேஷன்? தமிழில் தொகுதி மறுவரை என்று சொல்வார்கள். குறிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டுல 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இந்த மறுவரை எப்படி செய்யறதுன்னா, தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை 8 கோடி தான். அந்த 8 கோடியை 234 வகுக்கணும். 8 கோடி 234 வகுத்து நாகை மாவட்டத்துக்கு எவ்வளவு மக்கள் தொகை வருதோ அதுக்கேற்ற மாதிரி சட்டமன்ற தொகுதிகளை எண்ணிக்கை தீர்மானிப்பாங்க. குறிப்பா ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதி இருந்தது, இப்ப 6 தான். அது ஒண்ணு எங்க போச்சு? வேற மாவட்டங்களுக்கு போயிடுச்சு. இதுதான் தொகுதி மறுவரை. சட்டமன்ற தொகுதிகள் மறுவரை என்பது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்துட்டு. நாடாளுமன்ற தொகுதி மறுவரை என்பது 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அகில இந்திய நடத்த வேண்டும் என்பது அரசியல் சட்டத்தினுடைய விதி. இந்திராக பிரதமராக இருந்தபோது 1970 பிரதமராக இருந்தபோது இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரை செஞ்சிருக்கணும். அவங்க செயல ஒத்தி போட்டாங்க. ஏன் காரணம் தெரியுங்களா? மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையை தீர்மானிக்க வேண்டும் என்றால், தீர்மானித்தால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் பாதிக்கும். எப்படி பாதிக்கும்? இந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை இந்த தென் மாநிலங்கள் கரெக்டா அமலாக்குனாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாநிலங்களை, புதுச்சேரி மாநிலங்களை பொறுத்தவரையில குடும்ப கட்டுப்பாடு என்பது கட்டாயப்படுத்தல, யாரும் திணிக்க அவங்களா முடிவு பண்ணிட்டாங்க. பல பேர் ஒரு குழந்தை இருந்தா போறோம் முடிவு பண்ணாங்க. அதிகபட்சம் போனா 2 முடிவு பண்ணிட்டாங்க. நீ 2க்கு மேல வேண்டாம், யாரும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா பீகார் அப்படி இல்ல, உத்தரப்பிரதேசம் அப்படி இல்ல, மத்திய பிரதேசம் அப்படி இல்ல, ராஜஸ்தான் அப்படி இல்ல, ஹரியானா அப்படி இல்ல. அது மக்கள் தொகை 2 மடங்கு 3 மடங்கு கூடி போச்சு. இப்படி யோசிச்சு பாருங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களில் மக்கள் தொகைக்கேற்ப நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கைன்னு சொன்னா குறையும். சரிதா? புரியுதா? அப்ப மக்கள் தொகைக்கேற்ப